வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன கங்கா கங்கா கங்குவா அப்படின்ட்டு எப்படி சொல்றது, இந்தியாலேயே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். சீரியஸா இதுக்கு பண்ண ப்ரொமோஷன்லாம் அப்பா சான்ஸே இல்லைங்க. கிட்டத்தட்ட 30 நாள் 30 ஈவெண்ட் சூர்யா போய் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணியும் இவ்வளோ வாய் பேசியும் ப்ரொடியூசர் 8,000 கோடி அடிக்குன்னு சொன்னாரு. சூர்யா எந்த நம்பிக்கையில அப்படிலாம் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கங்குவா. இந்த படத்துல சூர்யா, பாபி தியால், திஷா பட்டானி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சர்லா மேமு, அதுக்கப்புறம் KS ரவிக்குமார், நட்டி, அதுக்கப்புறம் போஸ் வெங்கட், ஏகப்பட்ட கருணாசு, ஏகப்பட்ட பேருங்க. அப்படியே நிறைய பெரிய கேஸ்ட் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியும்னா சூர்யா மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அப்பா என்ன ஆக்டிங் அந்த மனுஷன். மொத்த படத்தையும் அவரோட ஷோல்டர்ல தான் தாங்கிட்டாருன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சும்மாவே பயங்கரமா நடிப்பாரு. பட் இருந்தாலும் இந்த படத்துல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வர ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவருக்குன்னே எழுதுன மாதிரி இருந்துச்சு அந்த கங்குவா கேரக்டர். அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னடா படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டே. இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு 3D டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக கங்குவா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறையா 3D படம் போயிருக்கேன். இங்கே எடுத்தது RRR ஆகட்டும், கல்கி ஆகட்டும், நிறைய படம் போயிருக்கேன். பட் ஆனால் எப்பவுமே சுத்தமாக 3D எஃபெக்டே பெருசாக இருக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு எஃபெக்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. க்ரொக்கடைல் ஃபைட் ஆகட்டும், இல்லை அந்த அம்புலேருந்து பாம்பு வர ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க அந்த ஷாட் ஆகட்டும், ரத்தம் சொட்டுற ஷாட் ஆகட்டும், இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 3Dயில் செம்ம பெஸ்ட்டாக இருந்தாங்க. இதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளேல விட்டியப்பா சிவா அப்படின்னு தான் இது. சிவா அண்ட் டீம் என்னங்க பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன் பிளே? எதுக்கு அந்த ப்ரெசன்ட் போர்ஷன்? ஐயோ, கிரிஞ்சு மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறோன்ட்டு வாய்ஸ்லாம் போட்டு, அதுக்கப்புறம் மொய்லாம் போட்டு என்னடா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இருந்தது. எதுக்கு அந்த ப்ரெசன்ட் போர்ஷன் எல்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்கானே தெரியல. ஆக்சுவலாக கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கதை மக்களே. ஸ்டார்டிங் ஆகட்டும், இல்லை மிடில் ஆகட்டும், எண்ட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. பட் ஆனால் படத்தில் ஸ்க்ரீன் பிளே அப்போ செம்மலாகுங்க. ஏன்னா 1 மணி நேரம் போகிறதுக்கு என்ன டைம் பார்த்துட்டே இருக்கேன் நான். என்னடா இன்னும் இன்டர்வல் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு 35 மினிட்ஸ் அந்த ப்ரெசன்ட் போர்ஷன்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளோ ட்ரெண்டியாக எடுக்கணும்னு எதிர்பார்த்து ரொம்ப இதுவாக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா சீரியஸாக இது ஒரு நல்ல அட்டம்ப்டாகவே இருந்திருக்கும். அதை தாண்டி கதை வைஸ் பார்த்தீங்கன்னா கங்குவான்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்கு ஒரு 5 தீவு வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்தது, நல்லா எடுத்துருந்தாங்க. ஆனால் பாபி தியால் கேரக்டர் மொத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க மக்களே. எங்கேயுமே யூஸ் பண்ண ஒரு பெருசாக ரொம்ப மொக்கையாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அடுத்த தமிழ் படத்தை தளபதி 69 கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இதில் ரொம்ப இதுவாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி வந்துட்டு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆனதே சூர்யாவோட ஆக்டிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் இந்த படத்துக்காக ஏற்றிருக்க உடம்பு ஒரு சீனில் எல்லாம் அப்பா கிளைமேக்ஸில் பயங்கரமாக இருப்பார். 6 பேக்லாம் வச்சுட்டு பயங்கரமான அவர் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அவர் ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தாங்கன்னா சூர்யாக்காக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நார்மல் ஆடியன்ஸ் பார்த்தோம்னா விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அதெல்லாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. இந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டரு, கனெக்ஷனு, எமோஷ்னல் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது மட்டும் தான் படத்தில் பெரிய லேகாக பெரிய ட்ராபேக்காக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நியூரான் விஷயம் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, புது விஷயங்கள்லாம் படத்தில். ஆனால் வந்துட்டு எங்கேயுமே புதுசாக ட்ரை பண்ணிடுறாங்க. பாராட்டணும் அப்படின்றது ஒரு தாட்டே வர மாட்டேங்குது. இவனுக்கு இப்படி பண்ணானுங்கன்னு குறைய மட்டும்தான் பார்ப்போம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சீரியஸாக பாராட்டலாம் மக்களே. தமிழ் சினிமாவில் இது ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் தான். கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்கலாம் ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர் மட்டும். சூர்யாவும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம். கொஞ்சம் லேகாக இருக்கும். பட் ஆனால் விஷுவல்ஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப கிராண்டியராக இருக்குது. சில சீன்ஸ்லாம் கிராண்டியராக எடுக்கணுன்னே எடுத்த மாதிரி இருந்தது. என் ஃப்ரெண்ட்லாம் தேவரா பார்த்த மாதிரியே இருந்ததுன்னு சொன்னால் தேவராவில் வர அதே மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் தேவரா டோட்டலாக வேறு கான்செப்ட், இது டோட்டலாக வேறு கான்செப்ட். மேபி அந்த கடல் அதெல்லாம் இருக்க நல்லா இருக்கலாம். அதே கான்செப்ட் கிட்டத்தட்ட கொஞ்சம் லிங்க் ஆகி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. டோட்டலாக வேறு தான்.
கொஞ்சம் ஏழாம் அறிவு சாயல் வருதுன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே ஒன்று ஒன்று சொல்கிறாங்க மக்களே. நீங்கள் போயிட்டு படம் பார்த்துட்டு எந்த சாயலில் இருக்குது? கங்குவா 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? ப்ரொடியூசர் 2000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு 1000 கோடி சொன்னார், இப்போ 2000 கோடி சொன்னார். அட்லீஸ்ட் இது ஒரு 100 கோடி அடிக்குமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. ஸோ கங்குவா இந்த படத்துக்கு நம்ம சைடில் இருந்து கொடுத்த ரேட்டிங் 100க்கு. சீரியஸாக நான் விஷுவல் ட்ரீட்டுக்காக வேணால் நான் மார்க் கொடுக்குறேன், கதைக்கு கொடுக்குறேன். ஆனால் ஸ்க்ரீன் பேர் ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு 100க்கு 70. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை ரொம்ப மறந்துடாதீங்க.